என்னன்னா அவங்க பவுலிங் அட்டாக்ல ஒரு பெரிய ஓட்டை என்னன்னா 6வது பவுலரே கிடையாது. நீங்க 5 பவுலர் வச்சுதான் போட்டாகணும். சின்னசாமி மாதிரி ஒரு ஸ்டேடியத்துல 5 பவுலர் வச்சு போடுறதுன்றது ஒரு கிரைம். கண்டிப்பா ஒன்றுல இருந்து 2 பவுலருக்காவது அந்த நாள் சரி இருக்காது. நீங்க என்னடானா வர பவுலர்ஸ் எல்லாம் பாரு, தீக்ஷனா, அப்புறம் வந்து அசரங்கா, ஜோஃப்ரா ஆர்ச்சர் 4 ஓவர் போட்டுரும். பட் அதுவும் டெத் ஓவர்ல அடி வாங்கிட்டோம். இன்னொன்னு வந்து துஷார் துஷார் தேஷ்பாண்டே. தேஷ்பாண்டே போன மேட்ச் நல்லா போட்டான். சந்தீப் சர்மா போன மேட்ச் அடி வாங்கினான். ஸோ இந்த ரிசோர்சஸ் வச்சுதான் இருக்கீங்கன்றப்போ உனக்கு 6வது பவுலர்னு பார்த்தா நம்மால் தான் வருவான். ரியான் பராக் நான் வந்து போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவனை பார்த்தாலே உனக்கு இரிட்டேட் 6th பவுலர் ஆகுறாங்க. ஆப்ஷன்ஸும் கிடையாது. இப்போ அவங்க என்ன பண்ணலாம்னா சுபம் டூவை இம்பாக்டா வச்சுக்கிட்டு ஒரு பவுலர் எக்ஸ்ட்ராவா உள்ள கொண்டு வந்தே ஆகணும். ஒரு ஆகாஷ் அப்படி பார்த்தா கூட ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டரோ பவுலிங் ஆல்ரவுண்டரோ கிடையாது. ஒரு ஆகாஷ் மத்தல் மாதிரி பிளேயரை ட்ரஸ்ட் பண்ணி ஆல்ரெடி டெய்லே லாங்கு. ஸோ பரவாயில்ல இருந்தாலும் நான் பவுலிங்கோட போறேன்னு சொல்லிட்டு போனா மட்டும்தான் வின் பண்ண முடியும். ஏன்னா இவங்களை பேட்டிங்ல வின் பண்ணவே முடியாது ஆர்சிபியை. ஆர்சிபியை நீ எப்படி வந்து வின் பண்ணலாம்னா நீ பவுலிங் போட்டு அட்டாக் பண்ணிடணும், விக்கெட் எடுத்துடணும். நீ விக்கெட் எடுக்க 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 ஆர்சிபி டவுன் ஆவாங்க. என்னன்னா உனக்கு பில்சால் விக்கெட்டு, விராட் கோலி விக்கெட்டு, அதுக்கப்புறம் வந்து ரஜித் பட்டிதர், இந்த 3 விக்கெட்டையும் நீ வந்து பட்டு பட்டுன்னு எடுத்து முடிச்சுட்டேன்னா தென் யூ கேன் கம்ப்ளீட் கேம். நீ வந்து நான் பேட்ஸ்மேன் வச்சிருக்கேன், பேட்டிங்கை வச்சு நான் வந்து சேஸ் பண்ணிடுவேன் இல்ல ரன் அடிச்சிருவேன்னா கண்டிப்பா முடியாது. நீ ஆர்சிபியை வின் பண்ணனா ஆர்சிபியோட இந்த 3 விக்கெட் எடுக்கணும். 1, 3, 5 அந்த 3 விக்கெட்டையும் நீங்க வந்து ஒரு சிங்கிள் டிஜிட் டபுள் டிஜிட்ஸ்குள்ள ஸ்கோர் எடுத்துட்டேன்னா மீன் வித்தின் 20 ரன்ஸ்குள்ள அவங்களை எடுத்துட்டீங்கன்னா தென் யூ கேன் கம் இன் டு கேம். அதை தவிர உங்களால சேஸ் பண்ண முடியாது. உங்களால வந்து மிராக்கிள் எல்லாம் பண்ணி ஆர்சிபியை ஜெயிக்க முடியாது. ஈவன் தோ ஆர்சிபி வந்து ஹோம் கிரவுண்ட் அவ்வளவு இது இருந்தாலும் அங்க பாருங்க ஒரு வேஸ்ட் பீஸ் வருது. அடி வாங்கறதுன்னு அளவெடுத்து செஞ்சாம இருக்கான். போயிட்டு போய் புடுறா.